வண்டி நிறுத்துப்பா, வண்டி நிறுத்து. எஸ்ஐ சார், சௌக்கியமா? எஸ்ஐங்கிறது இவர் வெறும் பேருக்கு தான் எஸ்ஐ. என்னமோ பூர்வீக சொத்துன்னு சொல்லி ரொம்ப ஆட்டம் போட்டாரு. இப்ப என்னடா வேலை பூரா பள்ளிக்கூடத்துல. சார் ரொம்ப முறுக்காதீங்க சார், பெட்ரோல் தான் தீர்ந்து போகுது. அப்புறம் ஸ்டேஷனுக்கு வரவனி எல்லாம் காரணம் இல்லாம போட்டு வெளுத்து வாங்கி பிஸியா இருந்தீங்க. ஆனா சார் இப்போ ஃபுல் டைம் ஃப்ரீ தான். இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே இந்த வெள்ளை வெளியேறு சட்டக்காரனோட பவர் என்னன்னு. அன்னைக்கு ஸ்டேஷன்ல எங்களை ஓட ஓட விரட்டின நீ இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கூட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்க. இந்த ஜேக்கப் கிட்ட வச்சுக்கிட்ட இந்த ஊர்ல மட்டும் இல்ல, எந்த ஊர்லயும் நீ நிரந்தரமா தங்க மாட்ட. டேய் சொட்ட, என்னடா சொன்ன? சொட்டன்னு சொன்னடா. உன்னோட சும்மா நீ என்ன புடுங்குவியா? என்ன விரட்டுறதுக்காக நிறைய பேத்தோட கால நக்கன கதையெல்லாம் எனக்கு தெரியும். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ராம் சார் கூப்பிட்டப்பவே எனக்கு அது புரிஞ்சதுடா. நீ எனக்காக வச்ச வேட்டோட காப்பி சாரோட டேபிள் இருக்குன்னு. ஸ்டேஷன்ல இருந்தப்ப எனக்கு பல கேஸ் இருந்தது, ஆனா இங்க இப்ப எனக்கு ஒரு கேஸ் மட்டும்தான். அந்த கேஸ நான் வெளியே கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோ, நீ எல்லாம் உட்கார்ந்த இடத்துல ஒண்ணுக்கு போவடா. இதே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த ஜோயோட சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அன்னைக்கு நீ எனக்கு டைம் கொடுத்த. அதே டைம் இப்ப நான் உனக்கு திருப்பி தர்றேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான உன் மகனை காப்பாத்துறதுக்கு உனக்கான டைம் இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன நீ பழித்தீக்கிறதுக்காக என் பையனை கருவியா பயன்படுத்தி நீ விளையாடுற விளையாட்டு இருக்கு, அதுதான் உன் கடைசி விளையாட்டு. போட்டா ஒன்னும் தெரியாத பசங்க கிட்ட என்னென்னமோ போதை பொருட்கள் கொடுத்து அவங்க எல்லாரையும் அடிமையாக்கி அவனுங்களை வச்சு அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்ய வச்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கிற போதை பொருள் மாஃபியாவோட இங்க இருக்கிற ஏஜென்டடா உன் புள்ள. அவனை பிடிக்க நினைச்சவனை எல்லாம் இல்லாம பண்ணிட்டான். நான் விட மாட்டேன். உன்னோட மகன் இப்ப தலைமறைவா இருக்கான், அவனை கண்டிப்பா தூக்குவேன் என் பவரை யூஸ் பண்ணி. டேய் முதல்ல உன் குடும்பத்தை சரி பண்ண பாடுறா, அப்புறம் நாட்டை பத்தி யோசி. வாங்கடா. சும்மா விடணும். தள்ளுறா. Good morning, Father. Good morning to you. God bless you. Thank you. Yes. Good morning, sir. Morning. நீங்க போலாம். சாய் வாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் கிட்ட நான் பேசினேன். அந்த பையன் இதுவரை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதே இல்லை, ஆனா செக்ஷுவலி நாம இவங்களுக்கு எவ்வளவுதான் கிளாஸ் எடுத்தாலும் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள் இவங்க என்னதான் பார்த்தாலும் கேட்டாலும் சரி, ஏன் ஃபாதர் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது கேஸுங்க, ஆனா எல்லாமே ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும். அப்புறம் சாய் நீங்க எப்படி ஜிஸ்மியை கண்டுபிடிச்சீங்க? நான் சொல்றபடியே செயல்படுற ஒரு ஸ்ட்ராங் விங் இருக்கு எனக்கு இங்க. சார் நீங்க சொன்ன மாதிரியே இங்க நாங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இங்க 10th Aல படிக்கிற ஒரு பொண்ணோட கையில இருந்து ஒரு செல்போன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். சாம்ங்கிற ஒருத்தன் தான் அவளுக்கு மொபைல் கொடுத்ததா சொல்றா. அந்த போன்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸ் நிறைய இருக்கு சார். நாங்க கொஸ்டின் கேட்டதுல இதே ஆளுதான் நம்ம ஆதிக்கிட்டையும் அந்த பேக்கெட் கொடுத்ததாக தகவல் தெரிஞ்சது. அவ சொல்லலாம் சார். லக்ஷ்மி, அந்த போட்டோஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. சார் 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 எனக்கு தெரியாது சார், தெரியாது சார். மரியாதை சொல்லிடு. இவ்வளவு உனக்கு தெரியுமாடா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவளை தெரியுமா தெரியாதா? சார் இந்த ஸ்கூல்ல பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் சாமுக்கு இவன் தான் சொல்றான் சார். வேணாம் சார்,
ஓடாங்க. போலீஸ்னா என்னன்னு இவனுக்கு நல்லா காட்டுங்க. இவ எல்லா உண்மையும் சொல்லணும். அதெல்லாம் தேவையில்லை சார். ஸ்டேஷனுக்கு கொண்டு போறதுக்குள்ள எல்லா உண்மையும் அவனே சொல்லுவான் சார். வரேன் சார். எல்தோ, நீ இந்த விரல்ல ஏதாவது ஒன்று தொடு பார்ப்போம். என்னோட இந்த 2 விரல்ல ஒன்ன தொடறதுக்கே நீ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்தல்ல. நீங்க வளர்ந்து வர ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மாறி மாறி வர ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நீ பண்ணி அதே போல நாம பண்றது சரியா இல்ல தப்பான்னு அப்பவே யோசிச்சிருந்தா ஜோ என்ற உன் நண்பன் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பான். வாழ்க்கையோட ஒவ்வொரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லையும் நல்ல ஒரு முடிவு எடுக்கிறவங்க மட்டும்தான் உயர்ந்த பதவி அடைஞ்சிருக்காங்க. சிக்னல்ல நிக்கிற குழந்தைங்களை கையை பிடிச்சு கிராஸ் பண்ணி விடுறதோ, ஸ்கூல் ப்ரோக்ராம்ல எல்லாம் வாலண்டியர் ஆகிறது மட்டும் இல்லை எஸ்பிசியோட டியூட்டி. நாட்டில் நடக்கிற தப்பை சுட்டி காட்டுறதுக்கும் அந்த தப்புக்கு எதிராக தட்டி கேட்கவும் தெரியணும் எஸ்பிசிக்கு. ஜோய்க்கும் அருண் சாருக்கும் நடந்த மாதிரி ஒரு துயரம் மறுபடியும் நடக்காம இருக்க, ஆதி மாதிரி இருக்கிற அப்பாவிங்க அதுல போய் மாட்டாம இருக்க, நம்ம எல்லாரும் எஸ்விசி விங்கோட ஒன்னா நின்னா கண்டிப்பா நடக்கும். இன்னிலிருந்து தப்பான எண்ணத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டங்க கூட முழு நம்பிக்கையோட செயல்படுறதா இருந்தா மட்டும் எல்தோ நீ இந்த எஸ்பிசியில் இருக்கலாம். சார், இப்போத்துலேருந்து ட்ரைனிங்க்கு நாங்கள் ரெடி சார். ஹலோ சார். சார், நாங்க ரெடி ஆயிட்டோம். இனி எங்களுக்கு தேவை சாரோட சப்போர்ட் மட்டும்தான். தேங்க்யூ சார். சொல்லு ஜஸ்மி, அவனை பத்தி உனக்கு என்னென்ன தெரியும்? எல்லாமே சொல்றேன் சார். அவன் சாம், அவன் கூட ஒரு நாள் காட்டுக்கு போயிருக்கேன். எங்க? கொல்லிமலை. நீ ரொம்ப நாளாவே என் கையில மாட்டாம சுத்திட்டு இருக்க. ஆனா இப்ப என் முன்னாடி நின்னு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்க. கங்கராஜ் ப்ளீஸ், நம்ம பிசினஸ்க்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலப்பா. இப்ப நடந்த லாஸ் எல்லாமே எனக்கு ஈஸியா ரீகெயின் பண்ண முடியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்ல. உன்னால எனக்கு நஷ்டமானது 1 2 இல்ல பல லட்சங்கள். நீ போனாலும் உன்ன மாதிரி 100 பேர் எனக்கு கிடைப்பாங்க. ஆனா கங்காராஜ் எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா நிப்பான். समझा? गंगा जी। अरे साले चुप, तो मुंह बंद कर. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்றது என்கிட்ட நீ மட்டும் தான் இருக்க நினைச்சியா? அப்புறம் என்னோட நெட்வொர்க், என்னோட கேரியர்ஸ் நீ நினைக்கிறத விட ரொம்ப பெருசு சாம். இந்த ஊர்ல நடத்துற பிசினஸ்ல என்னோட அழைப்பு நிறையவே இருக்கு. போலீஸ் ஏற்கனவே என்னோட அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க இப்ப என்ன ப்ரொடெக்ட் பண்ணலனா நம்ம பிசினஸ் நெட்வொர்க் மொத்தமா டேமேஜ் ஆயிடும். சோ ப்ளீஸ். போலீஸோட கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ்ல எங்கேயும் இந்த கங்காராஜோட பேர் இல்ல. இங்க இருக்கிற ட்ரக்ஸோட மொத்த கண்ட்ரோலும் என் கையில தான் இருக்குன்னு எந்த போலீஸுக்கும் தெரியாது. எவனால இதை கண்டுபிடிக்கவும் முடியாது.
என் நெட்வொர்க்ல யாராச்சும் மார்க் பண்ணிட்டா அவங்கள மொத்தமா எரேஸ் பண்ணி தான் எனக்கு பழக்கம். இந்த கங்காராஜ் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு சாம். யுவர் டைம் இஸ் ஓவர். இவன் தான் எனக்கு காட்டி கொடுத்தவன். இவட நான் சும்மாவே விட மாட்டேன். டேய் அவன் இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சாடா. சும்மா விடாதீங்க. வாடா டேய். ஓய் நில்றா. Something's wrong. நீங்க யாரும் எந்த காரணத்தை கொண்டு யார் கண்ணிலையும் படக்கூடாது. உங்களுக்கு கிடைச்ச எல்லா பயிற்சியும் இனிமே தான் பயன்படுத்த போறீங்க. உங்களோட வெற்றி இந்த நாட்டுக்கு கிடைக்க போற வெற்றி, இந்த தலைமுறைக்கு கிடைக்க போற வெற்றி. கோ. டேய் சீக்கிரம் வாடா. டேய் நில்றாங்க. Go fast, Adi. Be careful and go. நம்மளோட ஜோயை கொன்னவனுங்க அவனுங்க. நம்மளோட அருண் சார கொன்னவனுங்க. மறந்துடாத ஆதி. Be fast. Adi, be fast. விஸ்மயா, நெக்ஸ்ட் சான்ஸ் உன்னோடது. ஆதி, டோன்ட் வரி, விஸ்மயா ரெடியா இருக்கா? விஸ்மயா, ரன்! வாங்கடா. டேய் அந்த பக்கம் போடா. நீ வாடா. எல்தோ, நீ எங்க இருக்க? அவங்க இப்ப வந்துருவாங்க. விடக்கூடாது அவங்கள. சார் நான் இங்க சேஃபா தான் சார் இருக்கேன். எல்தோ, எல்தோ யூ ஓகே? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனுங்களை விட மாட்டேன். வாடா டேய். நில்லுடா. டேய் எல்தோ, ஃபாஸ்டர்! விஸ்மயா, எங்கேயும் நிக்கவோ திரும்பி பார்க்கவோ கூடாது. அவங்க பின்னாடியே இருப்பாங்க. ஃபாஸ்ட், ஃபாஸ்ட்! கம் ஆன், கம் ஆன், ஃபாஸ்ட்!
எந்த வழியா இருந்தாலும் சரி அவங்கள காட்டுக்கு வெளியே கொண்டு வரணும். அது வரைக்கும் பிடிபற்றாதீங்க. விஸ்மய பக்கத்துல வந்துட்டா. Are you ready? விஸ்மய, come on! Lakshmi, run! Fast! காட்டுக்குள்ள பல இடங்கள்ல உங்களை அவங்க பார்க்கும்போது அவங்க வயலண்ட் ஆவாங்க. மாட்டிக்காம நீங்க பத்திரமா இருக்கணும். உங்க கூட நான் இருக்கேன். Come on! Fast! Shit! நீ எங்க போயிட்டு இருக்க? லக்ஷ்மி! Turn! என்னடா உன் மனசுல பெரிய போலீஸ் நினைப்பா? Adi, what happened to you?
புடி புடி அவனை அவங்க புடி. Hey, you go and search them. இந்த பசங்களை தேடி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மிஸ்டர் சாய்ராம். டேய், ட்ரக்ஸ் மாதிரி போதைப் பொருள் எல்லாம் இந்த நாட்டுக்கு கடத்துறப்போ எங்களை மாதிரி போலீஸ் எல்லாம் இதை பார்த்து உங்க முன்னாடி கையை கட்டி நிப்போம்னு நினைச்சாடா? உங்களை மாதிரி புறம்போக்குங்களை எல்லாம் அடக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க பசங்களே போதும்டா. சார், அவனுக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க சார். அருமை நண்பர்களே,
இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த சந்தோஷமான தருணத்தில் எதற்காக கூடியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்கூலோட சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டிய சில சம்பவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். நான் உங்களை ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு என்கிட்ட இருந்து பிரிக்க விரும்பல. நீங்க எல்லாரும் என் குழந்தைங்க தான். இந்த நாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கிற தலைமுறைய படிக்கிற குழந்தைங்களை கெடுக்கிறதுக்காகவே கடவுள் செய்ய வேண்டிய தண்டிக்கிற வேலைய மயக்க மருந்து கொடுத்துட்டு இருக்கிற அந்த ஒட்டுமொத்த கும்பலையும் புடிச்சு கொடுத்த என்னோட அருமை குழந்தைகளே, உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த வீரத்தோட அடையாள சின்னமா மாணவ மாணவிகளோட மனசுல ஒரு பிரகாச ஒளியா போலீஸ் குழந்தைங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டிய அந்த பெருமைப்பட வேண்டிய நேரத்துல என்னை அழைச்சதுக்கு அசிஸ்டன்ட் நோடல் ஆபீசர் மிஸ்டர் சாய்ராம்க்கு உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த மாணவ மாணவிகள் சார்பாக நான் அவங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றது என்னன்னா, எஸ்பிசியில மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கணும் ஒவ்வொரு போலீஸ்காரன், உண்மையுள்ள நேர்மையான ஒரு போலீஸ்காரன். இந்த துணிச்சலான செயலுக்கு எஸ்பிசியை கூட சேர்க்க எனக்கு பர்மிஷன் கொடுத்த இந்த டிஸ்ட்ரிக்டோட போலீஸ் ஆபீசரான எஸ்பி கிரண்தாஸ் அவர்களை நான் நிறைஞ்ச மனசோட வரவேற்கிறேன். நம்ம நாட்டோட ஃபியூச்சர்ஸ் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. 79% ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போலீஸா இருக்காங்க. ஐ மீன் ஸ்டூடெண்ட் போலீஸ் கேடட்ஸ், எஸ்பிசி. சரி, இனிமே நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் இருக்கணும். நாட்டுக்கு தீமை ஏற்படுத்துற எல்லா குற்றங்கள் நடக்கிறதுக்கும் மூல காரணமே அந்த போதை பழக்க வழக்கம் தான். அதை அழிக்கிற முயற்சியில நானும் இருக்கேன். அதுக்காக இன்னொரு கூடுதல் பொறுப்புல நான் உங்களை நியமிக்கிறேன். அசிஸ்டன்ட் நோடல் ஆபீசர் ஆஃப் எஸ்பிசி. You're welcome, sir. வணக்கம் சார். ஹாய். இந்த நாட்டை கெடுத்த போதை பழக்க வழக்க கும்பல தகர்த்தெறிஞ்ச ஸ்டூடெண்ட் போலீஸுக்கு என்னோட பிக் சல்யூட். நம்ம தேசத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோடையும் எல்லாருக்கும் உதாரணமாவும் நீங்க இருக்கணும். நம்ம குழந்தைகள் எஸ்பிசி கூட இருக்காங்கன்னு எல்லா பெற்றோர்களும் அவங்க மனசுக்குள்ள சந்தோஷப்படணும். ஆதி கிருஷ்ணா, ஹலோ. Vismaya, Lakshmi, please come up to the stage.
இது வலிமையுள்ள ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறதுக்காகவும் மேம்படுத்துறதுக்காகவும் இது போலீஸோட பரிசு. இப்போ எஸ்பிசிக்கு கிடைச்சிட்டு இருக்கிற ட்ரைனிங் எப்படி யூஸ் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. ஏதாவது பரிசு கிடைக்குங்கிறதுக்காக இந்த எஸ்பிசில ஒன்றும் சேர முடியாது. அவங்களுக்கு இந்த சமூகத்து மேல கண்டிப்பா ஒரு அக்கறை இருக்கணும். இது ஸ்கூல் கிரவுண்ட்ல நடக்கிற ட்ரைனிங் மட்டும் கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இது நம்மளுக்கு சாத்தியமில்லாத விஷயங்கிற சந்தேகத்தை உங்க மனசுல இருந்து நீங்க தூக்கி எறியணும். அதுக்கு சாய்ராம் ஹெல்ப் பண்ணுவாரு. எஸ்பிசியோட ஒரு தூண் தான் இந்த சாய்ராம். அது மட்டும் இல்லாம இந்த எஸ்பிசிக்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். மிஸ்டர் சாய்ராம், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களால பெருமை அடையுது. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம புத்தகத்துல எழுதுற தப்புகளை அழிக்கிறது மாத்திரம் விஷயம் இல்ல, சமூகத்துல நடக்கிற தவறுகளை நீங்க திருத்தணும். ஸ்டூடெண்ட் போலீஸுக்கு இன்னைக்கு கிடைச்ச இந்த வெற்றி உங்க எல்லாரோட வெற்றி. So, let us all continue to serve our nation. Jai Hind!